ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஓல்டு கொஸ்டின் வந்து 2025 நடந்த கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ் பேப்பர் வந்து தமிழ் கொஸ்டின் வந்து நம்ம ஓல்டு கொஸ்டின் ஃபுல்லாக படித்தா தான், அதை படிச்சுட்டு ஸ்கூல் புக்கு மற்ற எல்லா புக்கும் மெட்டீரியல் படித்தா தான் நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதாது, ஓல்டு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் நம்ம யூடியூப் சேனல் டெய்லியும் ஓல்டு கொஸ்டின் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி 2 கொஸ்டின் பார்க்கலாம். என்னென்னா, காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர். ஓகேங்களா, காகத்துக்கு உரிய மற்றொரு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. என்னென்னா அதுக்கு ஆன்சர் வந்து புட்டம். ஓகேங்களா, ஆனால் நிறைய பேர் வந்து புட்டிலும் போட்டிருப்பீங்க, அது தப்பு. புட்டம். ஓகேங்களா, இந்த கொஸ்டினை 1க்கு 2 டைம் 3 டைம் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்த இன்னொரு பர்சன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கொஸ்டின் வந்து கேள்வியாக கேளுங்க, அவங்க பதில் சொல்லணும், நீங்கள் கீழே பதில் சொல்லுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டின் மறக்காது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் என்னென்னா, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பார். என்ன சொல்கிறாங்கன்னா, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பார்னா புன் கண்ணீர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து என்னென்னா, புன் கண்ணீருங்கிறது 2 சொல்லி எண்ணு, அதை மறந்துடாதீங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, 3 சொல்லி எண்ணை வந்து போட்டுருவீங்க. 3 சொல்லி எண்ணு வந்து போடக்கூடாது. ஆர்வக்கோளாறில் தப்பு பண்ணக்கூடாது. 2 சொல்லி எண்ணு தான் போடணும். ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே அப்பாடா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஆர்வக்கோளாறில் எல்லோரும் ஷேர் பண்ணி விட்டுருவீங்க. ஷேர் பண்ணி தப்புன்னு தெரிஞ்சால் மீதி 10 கொஸ்டின் அவுட் ஆயிரும். கவனமும் தேவை. ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நல்லா தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.